இனிமையான குழந்தைகளே, தன்னை யாரென உணர்ந்து கொள்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரமாத்மா தந்தை கூறுவதை கேளுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கிறீர்களா என்று குழந்தைகளிடம் அடிக்கடி சிலர் கேட்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு என்ன பதில் கொடுப்பீர்கள்? ஆம் என கூறுங்கள். நாங்கள் ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கிறோம். ஆத்மா ஜோதி பிந்துவாக இருக்கிறது. ஆத்மாவில்தான் நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரம் இருக்கிறது. ஆத்மாவின் முழு ஞானமும் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. எதுவரை ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்யவில்லையோ அதுவரை தேக அபிமானத்தில் இருந்தோம். இப்போது நமக்கு பரமாத்மாவின் மூலம் இறை உணர்வு மற்றும் சுய உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் பாபாவுடன் செல்ல வேண்டும். இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும். தன்னுடன் அழைத்து செல்வதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். இங்கேயே விட்டுவிட்டு சென்றுவிட மாட்டேன் என்கிறார். இந்த முழு உலகமும் பதீதமாக இருக்கிறது. இந்த பதீத உலகிலிருந்து பாவன உலகிற்கு ஆத்மாக்களாகிய நம்மை கூடவே அழைத்து செல்வார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கும் சூட்சும சரீரம் இருக்கிறது. பார்க்க முடிகிறது. ஆத்மாதான் உரையாடல் செய்கிறது. சம்ஸ்காரமும் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மா விடுபட்டுவிட்டால் ஆத்மாவினாலும் பேச முடியாது, சரீரத்தினாலும் பேச முடியாது. ஆத்மாவின்றி சரீரம் ஒன்றும் செய்ய முடியாது. முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையின் மூலம்தான் தந்தையை புரிந்து கொள்ள முடியும். தன்னையே அறியாமல் மற்றும் பார்க்க முடியாமல் இருக்கும்போது ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மாவின் சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும்? ஆத்மா நட்சத்திரம் போல ஜொலிக்கிறது. ஆத்மாவில் 86 பிறவிகளின் பாட் பதிவாகியுள்ளது. ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தந்தை கூறுகிறார், நாடகத்தை அறிந்து கொண்டீர்கள். முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறது. அனைத்தும் புது விஷயங்களாகும். கர்மத்தின் பலனை ஆத்மாதான் அனுபவிக்கிறது. எதுவரை தமப்பிரதானத்திலிருந்து சதோப்பிரதானமாகவில்லையோ, யோகா மூலம் பாவனமாக ஆகவில்லையோ அதுவரை ஆஸ்தி அடைய முடியாது. என்னை நினைவு செய்வதால் உங்களது விகர்மங்கள் விநாசமாகும். விகர்மாஜித் ஆவீர்கள். இது உத்தரவாதமாகும் என்று தந்தையை கூறுகிறார். அனைவருக்கும் பகவான் ஒரே ஒருவர்தான். அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் ஆவர். நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள். பிறகு உங்களிடத்தில் கரை படிந்து விட்டது. அது யோக பலத்தின் மூலம்தான் நீங்கும். மன்மனாபவ, என்னை நினைவு செய்தால் விகர்மங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். செய்வது செய்யாமல் இருப்பது உங்களது விருப்பமாகும். தந்தையின் கட்டளை கிடைத்துவிட்டது. நல்லது. பரமசிவன் நினைவிலிருந்து ஆத்ம கேட்டது மாயா சௌக்கியமா. சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது. இதில்